வணக்கம். கொல்லிமலை மக்களின் மர விவசாயத்தை பற்றியும் அவர்கள் காலம் காலமாக கடைபிடித்து வரும் தற்சார்பு விவசாயத்தை பற்றிய தொகுப்பை நாம் இன்று காண்போம். இந்த மரம் 1500 காய்க்கு மேலே வருஷம் காய்க்கும். கொல்லிமலையில் இருக்கும் நாட்டு பலாமரங்கள் சராசரியாகவே 500 காய்களுக்கு மேல்தான் காய்க்கின்றன. இது போன்ற பலாமரங்கள் மற்ற பகுதியில் உள்ள வியாபார தலங்களில் காண இயலாது. ஏன் கேரளாவிலும் கூட கொல்லிமலையை ஒத்த மரங்கள் காண இயலாது. காரணம், கொல்லிமலை மக்களின் மர விவசாய கொள்கையை உறுதியாக கடைபிடிக்கின்றன. இங்குள்ள சிறுவர்களே பெருமரங்களில் ஏறி பழங்களை பறித்து விடுகின்றன. இந்த பலாமரம் வந்து 300 வருடங்கள் முதல் 500 வருடங்கள் வரை உள்ள மரம் தான் இருக்குது. இது வந்து கொல்லிமலை முழுக்க ஒரு 2 லட்சம் மரங்களும் இருக்குது. இது வந்து எல்லாமே நாட்டு மரங்கள் தான். சந்தைக்கு வந்து அதிகமாகலாம் விற்க மாட்டோம். இது நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு, எங்களை சுற்றி இருக்க ஆடு மாடு கோழி பன்னி இதுக்கெல்லாம் தீவனமாக கொடுத்துருவோம். கொல்லிமலையில் இருக்கும் பலாமரங்கள் மிகுந்த இடைவெளிகளாகவே காணப்படுகின்றன. காலம் காலமாகவே தோப்புகளாக பலாமரங்களை அவர்கள் வளர்ப்பது கிடையாது. முன்பு இருந்த தலைமுறையினர் கொல்லிமலையில் முழுக்க வியாபார ரீதியாக செயல்பட்டிருந்தால் இதுபோன்று பெருமரங்களை அவர்கள் இன்றைய தலைமுறையினருக்கு பெற்று தந்திருக்க முடியாது. பலாமரங்களுக்கிடையில் நூற்றுக்கணக்கான பல ஜாதி மரங்கள் பல ரகங்கள் காணப்படுகின்றன. கடுக்காய் மரங்கள் ஏராளமாக காணப்படுகின்றன. பலா செடிகள் நம்ம வீட்டில் உற்பத்தி செஞ்சால் காய்க்குமா காய்க்காதாங்கிற ஒரு சந்தேகம் எல்லார்த்திடையுமே இருக்குது. இப்போ தமிழகத்தை பொறுத்தளவில் சந்தைக்கு வர்ற பலாப்பழங்கள் எல்லாமே நாட்டு மரத்தில் காய்ச்சதா 99% நாட்டு மரத்தில் உற்பத்தியான பலாக்காய்கள் தான் வருது. அதனால் நீங்கள் பலாக்காயில் வாங்கி சாப்பிட்டு வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயில் 200 செடிகளுக்கு மேலே நம்ம உற்பத்தி பண்ணுற அளவுக்கு விதைகள் நம்மளுக்கு கிடைக்கும். வேஸ்ட்டு கேரி பேக்கு இந்த மாதிரி எடுத்து நம்ம சிறிதளவு மண்ணை அதில் இட்டு நம்ம விதைகள் அதில் போட்டு நம்ம தண்ணி ஊற்றினாலே 15 நாளில் முளைப்பு வந்து 45 நாளில் ஒரு செடியாகவே உருவாயிரும். அதை எடுத்து நல்லா எருவிட்டு நம்ம வச்சு வளர்த்தினாலே போதும். அந்த ரகம் இந்த ரகம்னு நம்ம தேடி அலைய வேண்டிய அவசியம் இல்லை. கொல்லிமலையில் உள்ள நாட்டுக்கோழியில் இயல்பு சற்று துருதுருவென்றே இருக்கும். இங்கிருக்கும் பல்லுயிர் சூழலில் சிறு விவசாயிகளும் கூட 50க்கும் மேற்பட்ட கோழிகளை வளர்த்து வருகின்றன. பறவை காய்ச்சல் போன்ற எவ்வித நோய்களாலும் இங்கிருக்கும் கோழிகளுக்கு ஆபத்து ஏற்படுவதில்லை.
இதை கலப்பாங்க. இது விவசாயத்துக்காக உழவு ஓடுறதுக்கு பாருங்கள் புடி செய்கிறேன். அண்ணா இப்போ இந்த பகுதியில் குறுமிளகு வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஓக்லேயே வச்சுருக்குறாங்க. சரிங்கண்ணா. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கண்ணா? அப்படி வந்து சில்வர் ஓக்கிலே விற்கிறோன்றது ஒன்றும் இல்லைங்க. அதாவது இப்போ காட்டு மரத்துலேயும் இப்போ பலா மரத்தில் ஏற்றலாம் மிளகு. இந்த மாதிரி இப்போ பல ஜாதி மரத்தில் வந்து இந்த அலும மரம் இருக்குது, அதில் ஏற்றலாம். அதுலேயும் தோப்பு உற்பத்தி பண்ணலாம், அதுலேயும் மிளகு வரும். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த புருஷ மரமெல்லாம் இருக்குது, காட்டு மரம். அதெல்லாம் நல்லா கவாத்து எடுத்துகிட்டு அதெல்லாம் நல்லா பராமரிக்கலாம். இந்த முள்ளு முருகன் இருக்குது, அது ஆட்டுக்கு இலையாகும், மாடு தக சாப்பிடும். அதுலேயும் முள்ளு முருகன் அருமையாக வச்சா மிளகு அதுலேயும் நல்லா காப்பு வருதுங்க. நல்லா அமோகமான மகசூல் எடுக்கலாம். முள்ளு முறையில் மாமரத்திலே வச்சு ஏற்றலாங்க. அலும்ப மரம், புருஷ மரம், உசிலா மரம், இதுலேயும் மிளகு ஏற்றலாம். வேம்பு மரம், அதுலேயும் மிளகு ஏற்றலாம். இந்த கருவேம்புன்னு இருக்குது, அதுலேயும் கருவேம்பு மரத்துலேயும் ஏற்றலாம். நிலவ மரம்னு இருக்குது, வலிச்சா மரம்னு இருக்குது. இந்த மாதிரி மரமெல்லாம் நட்டு ஏற்றலாங்க, மிளகு வைக்கலாம். அதில் நம்ம சில்வர் ஓக்கில் தான் மரம் ஏற்றணுன்றது இல்லைங்க. பெருவாரியான சில்வர் ஓக் மரங்கள் குறுமிளகிற்காக வளர்க்கப்படுகின்றன. பெரும்பாலான விவசாயிகள் நட்டிய குறுமிளகிற்கு பெரும் நோய்கள் தாக்கப்படுகின்றன. முன்பு கிடைத்த லாபத்தை விடவே இப்போ குறைந்த லாபமே அவர்களுக்கு கிடைக்கின்றன. வருங்காலத்தில் குறுமிளகிற்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்று உறுதியாக நாம் கூற முடியாது. ஆதலால் சில்வர் ஓக் மரங்களை பயிரிடுவதை தவிர்த்து சோலைகள் மீதே கவனம் செலுத்த வேண்டும். பெரும்பாலான நாட்டு மாடுகள் பட்டி மாடுகள் குறைந்தாலும் இங்கு மாடு வளர்க்கும் விவசாயிகள் இனச்சேர்க்கைக்காக காளைகளும் வளர்க்கப்படுகின்றன. கொல்லிமலையில் 80% மக்கள் நாட்டு மாடுகளையே பராமரித்து வருகின்றனர். பெரும்பாலான மக்கள் காளைகளையும் இனச்சேர்க்கைக்காக வளர்த்து வருகின்றனர். இருந்தாலும் அது ஊசி போட்டால் கரெக்டான பருவத்தில் பலன் அடையாதுங்க. அதனால் காலை பக்கத்தில் இருந்துட்டாக்க அப்பப்போ கரெக்டாக அது அந்த ஸ்டேஜ் கரெக்டாக செனையாயிடும். அதனால் கொஞ்சம் கரெக்டாக எந்த சிரமமும் கிடையாது. எந்த சிரமம் காலையில் நாளைக்கு அப்பப்போ வெளியில் அங்கே ஓட்டு போகணும். ஓட்டு போனால் கூட அது கரெக்டான பக்குவத்தில் போட முடியாதுங்க, சேர்க்க முடியாது. அதனால் வச்சு
இப்போ அதனால் என்னன்னா பல்லுயிர் பாதிப்பு ஏற்படுகின்றன. அரிய வகை மரங்கள் வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து உற்பத்தி பண்ண முடியாது.